நண்பர்களுக்கு வணக்கம். தேர்தல் மிக அருகிலே நெருங்கிவிட்டதால் தமிழக அரசியல் களம் சிறிது சிறிதாக தெளிவு அடைந்து கொண்டிருக்கின்றது. கூட்டணி வியூகங்கள் உறுதிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. அதனால் அரசியல் களம் தெளிவடைந்திருப்பது மட்டுமல்லாமல் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி அவர்களுடன் டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்து கொண்டது. அதனால் அந்த கூட்டணி இன்னும் சற்று வலிமை பெற்று இருப்பது, திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சேர்ந்திருப்பது, அதனால் தாவேகாவிற்கு, விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகாவிற்கு ஓரளவாவது அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் கிடைத்திருப்பது, அதனால் அந்த கட்சிக்கு கொங்கு மண்டலத்திலே மக்கள் ஆதரவு, வாக்காளர்களின் ஆதரவு சிறிது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவையெல்லாமே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவற்றை பற்றியே மேலும் மேலும் கூறி உங்களை சலிப்படைய செய்ய விரும்பவில்லை. ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து போட்டு பார்த்தால் பாஜக அதிமுக கூட்டணி சிறிது அதிக வலிமை பெற்று இருப்பது தெரிய வரும். அதைப்போலவே திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி தனிமைப்பட்டு போய்கொண்டிருக்கின்றது என்பதும் தெளிவாக தெரியும். திமுக கூட்டணி முன்பு இருந்ததைப் போலவே இருக்கின்றது. அதற்கு அதிக லாபமும் கிடைத்துவிடவில்லை, அதிக நஷ்டமும் கிடைத்துவிடவில்லை இன்றைய நிலைமையிலே. ஆனால் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் தெளிவுபடாமல் இருக்கின்றது. அந்த விஷயம் காங்கிரஸ் கட்சியின் கைகளிலே, திரு ராகுல் காந்தி அவர்களின் கைகளிலே இருக்கின்றது. தமிழக காங்கிரஸை எதிர்நோக்கி இருக்கும் மிக மிக முக்கியமான கேள்வி, திமுக கூட்டணியிலே தொடர்வதா அல்லது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதா? காங்கிரஸ் கட்சியிலே பலர் விஜய் அவர்களுடன் சேருவதற்கு விரும்புவதாக தெரிகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் திமுகவை எதிர்த்து குரல் கொடுப்பதும் கிளம்பியிருக்கின்றது. பலர், பொதுமக்களும் சரி, அரசியல் நிபுணர்களும் சரி, இதை வெறும் வெற்று பம்மாத்து என்று கருதுகின்றார்கள். திமுகவுடன் காங்கிரஸுக்கான இடங்களை அதிகப்படுத்தி கொள்வதுதான், எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடப் போகின்றோம் என்பதை அதிகப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இப்படி நாடகம் ஆடுகின்றார்களே தவிர, காங்கிரஸ்காரர்கள் திமுக விட்டு ஒன்றும் வெளியேறிவிட மாட்டார்கள், விஜயுடன் சேர்ந்து விட மாட்டார்கள் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அரசியல் கட்சிகளிடையே இப்படி அடிக்கடி நடப்பது வாடிக்கையாக போய்விட்ட ஒரு விஷயம் என்பதால் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை மிக மிக தவறான கருத்து என்று கூறுவதற்கு இல்லை. இடங்களுக்கான பேரம் பேசும்பொழுது தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் காங்கிரஸ்காரர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்கின்ற கருத்தை அடியோடு புறம் தள்ளிவிட முடியாது. ஆனால் அப்படித்தான் நடக்கும், அதுதான் உண்மை, வெற்று பம்மாத்து தான் இது, தாவேகாவுடன் காங்கிரஸ் ஒருவோரும் சேராது என்று உறுதியாக கூறிவிட முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அப்படியும் சொல்லிவிட முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தும் இருக்கலாம், தாவேகா பக்கமும் தாவலாம். இந்த இரண்டிற்குமான வாய்ப்புகள் 50-50, 50-50 என்று கருதுகின்றேன். ஏன் அப்படி கருதுகின்றேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு, காங்கிரஸ்காரர்களுக்கு தாவேகாவுடன் சேர்ந்தால் என்ன லாப நஷ்டம், திமுகவுடன் சேர்ந்தால், திமுக கூட்டணியோடு தொடர்ந்து இருந்தால் என்ன லாபம் நஷ்டம் என்பதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்பொழுதுதான் காங்கிரஸ் அநேகமாக என்ன செய்யும், உறுதியாக கூற முடியாவிட்டாலும் அநேகமாக என்ன செய்யும் என்பதை ஓரளவாவது யூகித்து அறிந்து கொள்ள முடியும். முதலிலே திமுக கூட்டணியிலேயே தொடர்கின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி, ஒருவருக்கு ஒருவர் ஓரளவாவது நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி. மாநிலத்தை பொறுத்தவரையிலே திமுகவுக்கு அதிக நன்மையை செய்யும், நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே காங்கிரசுக்கும் நல்ல நன்மையை செய்யும். அப்படி ஏற்கனவே செய்திருக்கின்றது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த வியூகத்துக்கு மறுபக்கமும் ஒன்று இருக்கின்றது. திமுகவின் ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கின்ற எரிச்சலும் கோபமும் காங்கிரஸின் பக்கமும் திரும்பும். எனவே பல வருடங்களாக இருக்கின்ற கூட்டணி என்கின்ற ஒரே காரணத்திற்காக வாக்காளர்கள் காங்கிரஸையும் திமுகவையும் ஆதரிக்காமல் போய்விடலாம். அப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி நடந்தால் இந்த பல வருட கூட்டணி என்கின்ற சொற்பிரயோகத்திற்கு ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். இதற்கு மாறாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்கின்றார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி செய்தால் ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் என்று சொல்வார்களே, அப்படி
தவேகாவுடன் வேறு யாரும் கூட்டணி வைக்க முன்வராத நிலைமையிலே காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அதன் மூலம் தவேகாவின் பார்வையிலே, விஜய் அவர்களின் பார்வையிலே காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். நிறைய இடங்களை கொடுக்கின்றோம், ஆட்சியிலும் பங்கு கொடுக்கின்றோம் என்று தவேகா ஏற்கனவே அறிவித்துவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த லாபம் கிட்டும். காங்கிரஸ் தவேகா கூட்டணியும் ஓரளவாவது, ஒரு சிறிதளவாவது வலிமை கூடி விளங்கும். இதை தவிர கேரளாவிலும் இதனால் தவேகாவுடன் கூட்டணி வைப்பதால் காங்கிரஸுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். ஏனென்றால் கேரளாவிலே விஜய் அவர்களுக்கு சிறிது செல்வாக்கு இருக்கின்றது. அப்படியே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்து காங்கிரஸ் தவேகா கூட்டணியினாலே ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் கூட ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக, பிரதான முக்கிய எதிர்க்கட்சியாக விளங்குவதற்கு, எதிர்க்கட்சி கூட்டணியாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கூட ராகுல் காந்தி அவர்கள் மனத்திலே வைத்து கொண்டிருக்கின்றார். மறுபக்கத்திலே தவேகா இன்னும் தன்னை நிரூபிக்காத கட்சி என்பது உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் காங்கிரஸ் யோசிக்கும். எதை பற்றி யோசிக்கும்? இன்னும் வலிமையை நிரூபிக்காத கட்சி ஒரு பக்கம், மக்களிடையே செல்வாக்கு இழந்து மக்களை எரிச்சல் அடைய செய்திருக்கின்ற திமுக கட்சி இன்னொரு பக்கம். இந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சி இப்படியும் பார்க்கும். திமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி சுமார் 20 அல்லது 21% என்று கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. வரப்போகின்ற தேர்தலிலே அந்த அடிப்படை வாக்கு சதவீதம் மட்டும்தான் திமுகவுக்கு கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நடந்தால் திமுக பின்னுக்கு தள்ளப்படும். தவேகா காங்கிரஸ் கட்சி ஓரளவு முன்னிலை பெறும். ஆட்சி அமைக்க முடிந்தாலும் சரி, ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் சரி. அப்படி நடந்தால் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தவேகா கூட்டணி என்கின்ற இரு துருவ அரசியலாக தமிழக அரசியல் களம் மாறும். இது காங்கிரஸுக்கு மிகவும் நல்லது. அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது, அது உண்மைதான். ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி திமுக ஒரே அடியாக பின்னுக்கு தள்ளப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது என்பது மட்டும் என்னுடைய உறுதியான கருத்தாக இருக்கின்றது. பாஜக அதிமுக கூட்டணி, காங்கிரஸ் தவேகா கூட்டணி என்கின்ற இரு துருவ அரசியல் தமிழகத்திற்கு நல்லது. தவேகா திரு விஜய் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து விடுவார் என்று நான் நம்பவில்லை. ஆனால் திமுகவுக்கு பரவாயில்லை என்கின்ற பாணியிலே அவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்புகின்றேன். இப்படிப்பட்ட காரணங்களினாலேதான் காங்கிரஸ் தவேகாவின் பக்கம் முழுமையாக உறுதியாக சாய்ந்துவிடும் என்றும் சொல்வதற்கு இல்லை. இப்பொழுது இருக்கின்ற திமுக கூட்டணியிலேயே நிச்சயமாக தொடர்ந்து பயணிக்கும் என்றும் சொல்வதற்கில்லை. சான்சஸ் ஆர் 50-50. இந்த இரண்டுக்குமே சம அளவிலே வாய்ப்பு இருக்கின்றது என்று தான் நான் கருதுகின்றேன். எனவே தமிழக காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக போடுகின்ற கூச்சலை எல்லாம் வெறும் வெட்டி கூச்சல். இடங்களுக்கான பேரம் பேசும்பொழுது தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் அப்படி கூச்சல் போடுகின்றார்கள் என்று சுலபமாக கூறிவிட முடியாது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்திலே, கூட்டணிகளை பொறுத்தவரையிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான வியூகத்திலே இதுவரை இன்னும் தெளிவு ஏற்படவில்லை. அடுத்த சில நாட்களிலோ வாரங்களிலோ தெளிவு ஏற்பட்டுவிடும் என்று நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.